ஒரு கமெண்ட்ல நண்பர் சொல்லியிருந்தாரு. அதாவது குருவும் ராகுவும் சேர்ந்துருந்துச்சுன்னா யோகம் அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா? அது டோட்டலா தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தாரு. நான் வந்து ராகு தசையில இருக்கேன். எனக்கு குரு ராகு சேர்க்கை இருக்கு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு பெக்கரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து குரு தசை வருது. அதுலயும் நான் கஷ்டம்தான் பட போறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இது எதனால இந்த மாதிரி பேச்சு வருது, இந்த கமெண்ட் வருதுன்னா, அடுத்தடுத்து கஷ்டத்தையே பார்க்குறப்ப அந்த மனசோட தன்னம்பிக்கை போயிடும். இப்போ உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால வரக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ராகு குரு சேர்ந்திருந்து அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதுக்கும் விதிமுறைகள் இருக்கு. உங்களுக்கு அந்த நெகட்டிவும் இருந்திருக்கு, பாசிட்டிவும் இருந்திருக்கு. அதனால தான் சம்பாரிச்சு விட்டுருக்கீங்க. அதனால அடுத்த தசை கெட்டு போயிடும்னு அர்த்தம் இல்லை. முதல்ல தன்னம்பிக்கை விடாதீங்க சார். நிச்சயமா குரு தசை நல்லா இருக்கும் உங்களுக்கு. பொருளாதாரத்தில் பெரிய அளவில் கொண்டு வரும். நான் சொன்னது கூட தவறாகவே இருக்கட்டும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நிச்சயமா நீங்கள் குரு தசையில் கஷ்டப்பட மாட்டீங்க. நம்பிக்கையை மனசில் வைங்க.